இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஃபாதர்ஸ் டே எப்போ கொண்டாட ஆரம்பிச்சாங்க, யாருக்காக கொண்டாட ஆரம்பிச்சாங்கன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். யூஎஸில் வெஸ்ட் வெர்ஜினியான்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. அங்கே இருக்க மொனாங்கா மைண்டில் நிறைய பேர் சுரங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்கே நடந்த ஒரு ஆக்சிடென்ட்னால அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு 362 பேர் டிசம்பர் 6, 1907 இறந்துட்டாங்க. அங்கே இறந்த அந்த 362 பேரில் மோஸ்ட்லி இருந்தவங்க எல்லாருமே அப்பாக்கள் தான். அவங்களுக்கு ஒரு நன்றி செலுத்துகிற விதமாக தான் கிரேஸ் கோல்டன் கிளேட்டன்ன்றவங்க ஃபாதர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணலான்னு அந்த லோக்கலில் இருந்தவங்க கிட்ட சொல்கிறாங்க. அவங்க சொன்னதை ஏற்றுக்கிட்டு ஜூலை 5, 1908 வெஸ்ட் வெர்ஜினியா சர்ச்சில் ஃபாதர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஒரு வருஷம் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணல. அந்த சர்ச்சை தாண்டி வேறு எங்கேயுமே ஃபாதர்ஸ் டே கான்செப்ட் ரீச் ஆகலை. இப்போ நம்ம ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு காரணமாக இருக்கிறவங்க யாருன்னா ஜொனாரா ஸ்மார்ட் இவங்க தான். இவங்களுக்கு 16 வயசு இருக்கும்போது இவங்களோட அம்மா பிரசவத்தில் இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்களையும் இவங்களோட 4 தம்பிங்களையும் அவங்க அப்பா தான் வளர்க்குறாரு. ஃபர்ஸ்ட் மதர்ஸ் டேவை 1908 தான் செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. 1909 இந்த ஜொனாரா ஸ்மார்ட் இவங்க மதர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணலான்னு சர்ச்சுக்கு போகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒன்று தோணுது, ஏன் அம்மாக்களுக்கு மட்டும் மதர்ஸ் டே கொண்டாடுறாங்க, அப்பாக்களும் குடும்பத்துக்காக நிறைய கஷ்டப்படுறாங்க, அதனால அப்பாக்களுக்கும் அந்த ரெகக்னிஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஃபாதர்ஸ் டே கொண்டாடுறதுக்காக அங்கே சர்ச்சில் இருந்தவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு அது ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கணும்னு அவங்க அப்பாவோட பர்த்டே டேட்டான ஜூன் 5 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜூன் 5 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணல, ஆனால் ஜூன் மந்தில் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஜூன் 19, 1910 அன்னைக்கு வாஷிங்டனில் இருக்க ஸ்போக்கன்ன்ற பிளேஸில் தான் ஃபாதர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு வெறும் ரிலீஜியஸ் வைஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் காலப்போக்கில் மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கும் இது ரீச் ஆகுது. அப்புறம் 1924 யூஎஸோட பிரசிடெண்ட்டாக இருந்த கேல்வின் கூலிஜ் இவர் ஃபாதர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவரோட ஆதரவை தெரிவிக்கிறாரு. அப்புறம் 1966 பிரசிடெண்ட்டாக இருந்த லிண்டன் பி ஜான்சன் இவருமே ஃபாதர்ஸ் டேவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாரு. ஃபைனலாக 1972 பிரசிடெண்ட்டாக இருந்த ரிச்சர்ட் நிக்சன் இவர் ஃபாதர்ஸ் டேவை நேஷ்னல் ஹாலிடேவாக அனௌன்ஸ் பண்ணி சைன் போடுறாரு. அதை காங்கிரஸ் சட்டமாக மாற்றுறாங்க. இவ்வளோ ப்ராசஸை தாண்டி தான் நாம் இப்போ ஃபாதர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மந்தில் 3rd சண்டேவை ஃபாதர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. எல்லா கண்ட்ரீஸுமே ஜூன் 3rd சண்டேவை ஃபாதர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லை. சில கண்ட்ரீஸ் ஆகஸ்ட்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்க, சில கண்ட்ரீஸ் மார்ச்சில் செலிப்ரேட் பண்ணுறாங்க, சில கண்ட்ரீஸ் ரிலீஜியஸ் வைஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. சவுத் கொரியாவில் ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. மதர்ஸ் டே அன்றைக்கே ஃபாதர்ஸ்க்கும் சேர்த்து பேரண்ட்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் ஜொனாரா ஸ்மார்ட் டாடுன்றவங்க அவங்க அப்பா வில்லியம் ஜாக்சன் ஸ்மார்ட் இவருக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கணுன்றதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபாதர்ஸ் டேவை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நம்ம அப்பா அம்மா என்ன சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம், அவங்க என்ன சொன்னாலும் நம்ம காதில் வாங்க மாட்டோம். ஆனால் ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே வந்துட்டால் மட்டும் போதும், உலகத்திலே எங்கள் அப்பா தான் சிறந்தவர், உலகத்திலே எங்கள் அம்மா தான் சிறந்தவங்கன்னு ஃபோனே வச்சில்லாத அப்பா அம்மாவுக்கு, ஸ்டேட்டஸ்னால் என்னன்னே தெரியாத அப்பா அம்மாவுக்கு ஹாப்பி மதர்ஸ் டே, ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு ஸ்டேட்டஸ் வச்சுட்ருக்கோம். நம்ம விஷ் பண்ணணும், கார்டு வாங்கி தரணும், கிஃப்ட் வாங்கி தரணும், அப்படிலாம் எதுவும் அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க எதிர்பார்க்குறது எல்லாமே நம்ம அவங்க கூட உட்காந்து ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தையாக பேசணுங்கிறது தான். ஸோ கொஞ்ச நேரம் அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர் இந்தியா கிராஷ் ஆனதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள்ன்ற வார்த்தை தான் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. நம்மளே அடுத்த நிமிஷம் இருப்போமான்னு தெரியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க.